ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இதுலேருந்து நம்ம சேனல்ல ஒரு புது சைனீஸ் ஆன் கோயிங் ஹிஸ்டாரிக்கல் டிராமா தான் பார்க்க போறோம். சீரீஸோட பேரு ராயல் பெட்ரோத்தல். மொத்தமா இதுல 32 எபிசோடு இருக்கு. செம்ம மாசா பரபரப்பா இருக்கிற இந்த சீரீஸ்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியும் இருக்கு. சோ மிஸ்ஸே பண்ணாம இதோட அடுத்தடுத்த எபிசோட்ஸோட அப்டேட்டை பாக்குறதுக்காக இப்பவே வெயிட்டே பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரதுக்காக பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட்டே பண்ணாம இப்ப இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பாலைவனத்துல குதிரையில சில மோசமான ஆளுங்க 2 சின்ன பொண்ணுங்களை துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எவ்வளவோ தப்பிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அதுல இருக்க தலைவன் ஒருத்தன் ஒரு பெரிய சாட்டையை விட்டு ஒரு பொண்ணோட கழுத்துல அப்படியே சாட்டையை சுத்தி இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா. அந்த பொண்ணு பேரு மெங் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்டு இருக்கா. ஏண்டி நீங்க 2 பேரும் சோறு போட்டு வளர்த்த என்ன விட்டுட்டு ஓட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போட்டு அடிக்கிற அடியில நம்ம ஹீரோயின் பேரு மீட்டி பக்கத்துல குட்டியா நின்று இருக்கால அந்த பொண்ணுதான். டேய் நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லக்கூட்டு தலைவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. நீ இத்துனோண்டு இருக்க என்ன அடிக்க முடியுமான்னு அவளை அப்படியே கயித்துல கட்டி குதிரையில போகும்போது தரன்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்படியே 10 வருஷத்துக்கு அப்புறமா இங்க நம்ம ஹீரோ பேரு குவானும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அதே பாலைவனத்துக்கிட்ட ஏதோ ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கும் மேல போனா கம்ப்ளீட்டா அந்த இடம்லாம் வந்துட்டு கவர்னர் இருக்கான்ல அந்த ஆள் கையில இருக்கு. நாட்டோட தலைநகர்ல இருந்து இந்த ஏரியா ரொம்ப தூரத்துல இருக்குங்கிறதால இங்க அந்த கவர்னரோட ஆட்சி தான் கிட்டத்தட்ட நடக்குது. அவன் தான் ராஜா மாதிரி. இங்க கவர்னருக்கு நம்ம ஊர்ல இருக்காருல முதல் மந்திரி, அதாவது நம்மளோட மெயின் சான்சலர் அவர் இருக்காரே, அவங்க சொந்தக்காரங்க. சோ நம்ம சான்சலர் வச்சதுதான் இங்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப ஹீரோவை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் அங்க வராங்க. இங்க பாரு, நீ அவங்கள பாத்துக்கோ, நான் கொஞ்சம் முன்னாடி போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போக வந்த ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து முன்னாடி போறான். அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதே நேரம் மறுபடியும் இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம மீட்டி ஓடி வந்துட்டு இருக்கா. நேரா ஒரு உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அங்க போயிட்டு இந்த தடவை கவர்மெண்ட் எக்ஸாம்ல யாரெல்லாம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கொஸ்டின் தான் நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கேன். யாருக்கு வேணுமோ 40 தங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு சொன்ன கொஸ்டின் தான் பிரிலிமினரி எக்ஸாம்ல வந்திருந்தது. இப்போ ஃபைனல் எக்ஸாம் மட்டும் தான் மீதி இருக்கு. ஒரு வேளை நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டா பாஸ் ஆகிக்கலாம் போலயே அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஆமா 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கோர்ட்ல ஒரு பொண்ணு அதிகாரியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல எப்படியாவது வின் பண்ணா பெரிய ஆளா ஆகலாம்னு சொல்லிட்டு எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அங்க இருக்கிறவங்க மீட்டி கிட்ட இருக்க கொஸ்டின் பேப்பரை வாங்க அடிச்சுக்கிறாங்க. மீட்டியும் இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறா. அவ்வளவு ஃபைனல் எக்ஸாம்க்கு குவாலிஃபை ஆயிருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அதே இடத்துலயே படிச்சுட்டு இருக்க ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. இந்த ஜியா இருக்கால ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ. இந்த ஊரோட கவர்னரை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவர் தான் இங்க ராஜா மாதிரின்னு. அந்த கவர்னர் இந்த ஜியாவோட அங்கிள் தானா. ஏண்டி உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? உன்ன மாதிரி பிச்சைக்காரிலாம் நான் எழுதுற எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்க, உன்கிட்ட காசு இருக்கு அதை வச்சு நீ எழுத போற, என்கிட்ட திறமை இருக்கு அதை வச்சு நான் எழுத போறேன், இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஜியா அங்க அதுக்குள்ள அவளோட ஹால் பாஸ் இருக்கும்ல அந்த பாஸ கையில எடுத்துட்டு, இங்க பாரு எக்ஸாம் பாஸ நான் கையில எடுத்துட்டேன், இது இல்லாம உன்னால உள்ள எப்படி போக முடியும், உனக்குலாம் அந்த பாஸ் கையில வச்சிருக்கிறதுக்கான தகுதியே கிடையாதுன்னு சொல்ல, அது குடுக்க போறியா இல்லையா, கூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறா. நான் விட மாட்டேன், நான் உன்னை பழி வாங்கியே தீர்வா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம மீட்டி கத்திட்டு இருக்கா. ஜியா கையில ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு அவ கழுத்துக்கிட்ட வச்சு, ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு கேட்க, என்கிட்ட அந்த எக்ஸாம் பாஸ் மட்டும் இல்லனா அதுக்கும் மேல வாழ்ந்து பிரயோஜனமே இல்ல அப்படின்னு அந்த கத்தி அவ கையாலேயே புடிச்சு டக்குன்னு உருவி ஜியாவோட கழுத்துல மீட்டி வச்சுட்டா. ஜியா ரொம்ப பணக்கார பொண்ணுதானே, ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணி தான் அவளை வளர்த்திருக்காங்க. கத்திய பார்த்தோன்னா பயந்துட்டாங்க, தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த எக்ஸாம் பாஸ கீழே போட்டுட்டு அதை பார்த்துட்டு மீட்டி கையில எடுத்து வச்சுட்டு, நல்ல வேலை மிஸ் பண்ணிட்டா, என் லைஃபே போயிருக்கும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவளோட ரூம்ல போய் உட்காந்துட்டு திடீர்னு அந்த பாச பார்த்ததும் கையில ஒரு புல்லாங்குழல் வேற வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு எமோஷனல் ஆயிடுறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்கு போயிடுறா. நிறைய குட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்து அவங்கள திருட வச்சு கொள்ளடிக்க வச்சு பிராக்டிஸ் பண்றதுதான் இந்த கூட்டத்தோட தலைவனோட வேலையே போல. நம்ம ஜியாவும் அந்த ஃப்ரெண்டும் ஓடி போனாங்கல்ல, சோ கூட்டு வச்சு நல்லா அடி நடிக்கிறான். உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்து பிசினஸ் சொல்லி கொடுத்ததுக்கு என்ன இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்க, கொள்ள அடிக்கிறது திருடுறது நாங்க கூட்டு வர ஆளுங்களை நீ கொல்றது, இது பேர் ஒரு பிசினஸ் நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னா உன்னை நாரா கிழிச்சிருப்பேன்டான்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. நீ என் தங்கம்டா செல்லம், நீ இருக்கிறதுலே ரொம்ப திறமையான பொண்ணு, ஆனா நீ இப்ப யார் தெரியுமா, ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டு தான்.
அதுக்காக நீ ரொம்ப ஓவரா உன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும் மீட்டிய. இந்த நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அங்க மீட்டியோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேரு பூச்சியா. உள்ள வந்துடுறா. அந்த ஜியா உன்னை இன்னைக்கு போட்டு பாடா படுத்தினாலாமே, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்கு என்ன அவ்வளவு பெரிய கொம்பு முளைச்சிருக்கு நினைப்பா அப்படின்னு கத்திட்டே உள்ள வர, இங்க பாரு நான் தான் தப்பிச்சு நல்லபடியா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய காட்டும் போதுதான் கையில அடிபட்டு இருக்கிறது தெரியுது. பூச்சி பாக்குறா. நீ வந்து உட்காரு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறா. எதுக்காக அவகிட்ட ரத்தம் வர அளவுக்கு சண்டைக்கு போன அப்படின்னு பூச்சி கேட்க, எக்ஸாம் ஹால் பாச புடுங்கிட்டாடி அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு பூச்சி ஷாக் ஆயிட்டு இருக்கா. இல்ல கத்தி அவ கழுத்துல வச்சு மரண பயத்தை காட்டி பாச நான் மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இங்க பாரு நான் ஆல்ரெடி எக்ஸாம்ல பிரிலிமினரியே ஃபெயில் ஆயிட்டேன், நீ மட்டும் தான் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்க, நீ கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும், புரியுதா, நீங்க எதா சரிப்பட்டு வராது, நீ என் வீட்டுக்கு வா, அப்பதான் என்னால பாதுகாப்பா இருக்க முடியும்னு பூச்சி சொல்லிட்டு இருக்கா. வீட்டுல உன் அம்மா இருந்தா நான் வருவேன், உன் சித்தி உன்னையே பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல நாங்க வந்திருந்தா உனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்ல, சரி பூச்சி பாக்குறா. ஓகே நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்துரு, அங்க வந்து வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்ல, ஹோட்டல்ல நடத்துற பொறுப்ப அப்பா ஓன்ட்டையே கொடுத்துட்டாரான்னு கேட்க, சித்தி என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, ஆனா நான் அப்பா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணனா, சோ அந்த பிசினஸ் பொறுப்பை என்கிட்ட அப்பா கொடுத்திருக்காருன்னு பூச்சி சொல்லிட்டு இருக்கா. மீட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நான் நல்லபடியா படிச்சு கோர்ட்ல அபிஷியலா வேலைக்கு போறேன், அதே மாதிரி தலைநகரத்துக்கு போகும்போது உன்னையும் கூட்டு போயிருவேன், அங்க போய் நீ பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வர போறேன்னு சொல்ல, டீல்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் போட்டுட்டு இருக்காங்க. சரியா அந்த ஹோட்டல் ஒண்ணு நடத்துற பொறுப்பை பூச்சிக்கு கிடைச்சிருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு சூட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே கேபிட்டல் சிட்டிலேயே இருக்கிறதுலயே அழகான ஒரு மியூசிக் வாசிக்கிற பொண்ணுதான் அங்க மியூசிக் போடுறதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்த ஆரம்பிக்க, நம்ம மீட்டே இருக்கால சூட்டாங்கிற பேர்ல மாறு வேஷத்துல, அதாவது முகத்துல ஒரு துணியை மட்டும் கட்டிட்டு பல்லக்குல உட்காந்து உள்ள போயிட்டு இருக்கா. ஐயோ சூட்டா மேடம் ரொம்ப அழகா இருப்பாங்களே, பயங்கர திறமையாச்சேன்னு சொல்லிட்டு ஊரே பின்னாடி வர ஆரம்பிக்குது. இந்த ஊர்வலம் போயிட்டு நம்ம பூச்சியோட ஹோட்டல் முன்னாடி நிக்க பூச்சி சொல்லிட்டு இருக்கா, சூட்டா மேடம் அடுத்த 3 நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல தான் இருப்பாங்க, அவங்க மியூசிக்க யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஹோட்டலுக்குள்ள வரதுக்கு என்ட்ரி ஃபீஸ கொடுத்துட்டு அழகா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூட்டா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணிட்டு மீட்டிய மூஞ்சில துணியை கட்டி ஏமாத்தி இவ வியாபாரம் பாத்துட்டு இருக்கா. மீட்டியும் அதுக்கேத்த மாதிரி கெத்தா மியூசிக் வாசிக்கிற மாதிரி சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்துல அங்க யாரோடய ஒரு பெரிய ஆளோட அம்மா இறந்து போயிட்டாங்க போல, சாவு ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தை பிளாக் ஹார்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இங்க இந்த கவர்னர் இருக்கான்ல, அவனுக்கு எல்லா வேலையும் பண்ற ஒரு மெயினான குடும்பம் அந்த குடும்பம் தான். பிளாக் ஹார்ஸ் குடும்பத்தோட ஓனர் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. எவனும் ரோட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஹார்ஸ் தலைவன் இருப்பான்ல, ரோட்ல எவன் போறானோ அவனெல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க. யாரெல்லாம் கால விழுந்து கும்பிடலையோ, யார் முகத்துல எல்லாம் சிரிப்பு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இங்கேயே சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சாவு ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்டா ஒரு கல்யாண ஊர்வலம் வருது, தெரியாம வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையே லேசா பயந்து போயிட, ஆனா பிளாக் ஹார்ஸ் ஆளுங்களோட முன்னாடி வேகமா ஓடி போயிட்டு அந்த மாப்பிள்ளை இழுத்து போட்டு அவனையும் அடிக்கிறாங்க. பொண்ணு கிட்ட கூட போறாங்க. என் பொண்டாட்டிய விட்டுருங்க அப்படின்னு அவன் பக்கத்துல போயிட்டு இருக்க, பொண்டாட்டி கேக்குதாடா உனக்கு, நாங்களே தூக்கத்துல இருக்கோன்னு அந்த மாப்பிள்ளைய தலையில அடிச்சு அங்கேயே கொண்டுட்டு வர போயிடுறாங்க. அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. சரியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அதுக்குள்ள அந்த பிளாக் ஹார்ஸ் டீமும் முன்னாடி போயிடுறாங்க. நடக்கிற கொடுமை எல்லாம் நம்ம ஹீரோ இப்பதான் பாக்குறான். என்ன அநியாயம் இது, அந்த ஊர்வலம் போதுங்கிறதுக்காக கல்யாணம் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு. சரியா இதே நேரத்துலதான் பூச்சியோட ஹோட்டல்லையும் இந்த பாருங்க இந்த பொண்ணுதான் நம்ம சூட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க, அந்த பக்கமா அந்த பிளாக் ஹார்ஸோட தலைவன் போறான். என் அம்மா செத்து போயிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன், எவ்வளவு தைரியம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கத்த ஆரம்பிக்க, அடுத்து பூச்சியோட ஹோட்டலை பார்த்தும் பிளாக் ஹார்ஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்லாம் அங்க தலை தெரிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம மீட்டையும் பூச்சியும் அங்க இருந்து ஓடலான்னு பாக்குறதுக்குள்ள பிளாக் ஹார்ஸ் டீம் ஃபுல்லா வந்து சுத்து போட்டுடுறாங்க. சாரிங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம், இப்ப உள்ள போயிடுறோம், இனிமே எந்த கொண்டாட்டமும் இன்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மீட்டி சொல்ல பாக்குறா. ஆனா இவ்வளவு நேரம் நீ கொண்டாடல, அதுக்கு என்ன பண்றது, செத்துருடின்னு சொல்லிட்டு அவ தலையில வேகமா கடப்பாறைய மாதிரி இறக்குற மாதிரி வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ குவான் அங்க வந்துடுறான். டக்குன்னு வேகமா அந்த ஆளுங்களை தள்ளி விட்டுறான். சார் சண்டை போடாதீங்க சார், நிறைய பேர் இருக்காங்க, ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு மீட்டி கூட சொல்லிட்டு இருக்கா. நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். சரியா ஒரு இடத்துல இந்த மீட்டி மேல அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஆள் வந்து கத்திய எடுத்துட்டு வர, நம்ம மீட்டி அவசரத்துல குவான் எடுத்து கத்தி கீழே வச்சிடுறா. அதாவது அவனை வெட்டினா வெட்டுங்கிற மாதிரி. பொன்னாடி நீ அப்படின்னு கத்திட்டு குவான் மறுபடியும் அந்த ஆள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அடுத்தடுத்து அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு முடிக்க நம்ம மீட்டி வேற கையில ஒரு கத்தி வச்சிட்டு இருக்கா. அதான் அந்த இடத்துல அந்த ஜியா இவ்ள அட்டாக் பண்ண வந்த போது புடுங்கிட்டு வந்தால அந்த கத்தி தான். அத கத்திய பாத்துட்டு இதுல ராஜ சிம்பிள் போட்டிருக்கு, இந்த கத்தி உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு குவான் கேட்க, ஓ ரொம்ப பிடிச்சிருக்கா, இதை வேணா கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு மீட்டி இந்த கத்திய கொடுத்துட்டு அவன் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு மீட்டியும் நம்ம பூச்சியும் கடைக்குள்ள ஓடி போயிடுறாங்க.
பூச்சியை பார்த்து மீட்டி சொல்றா, என் மாஸ்க போல என் முகத்தை அவன் பாக்கல, சோ எனக்கு ப்ராப்ளம் இல்ல, நான் பாத்துக்கிறேன் இந்த இடத்த. நீ என்ன பண்ணி இங்க இருந்து ஓடி வீட்டுக்கு போயிரு, இல்லனா உங்க சித்தி உன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கடி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா வா அப்படின்னு பூச்சி அங்க இருந்து போறா. மீட்டி அங்க மாடியில இருந்து எட்டி பாத்துட்டு இருக்கா. அங்க வந்த எல்லா ஆளுங்களையும் குவான் சண்டை போட்டு முடிக்கிறான். அந்த பக்கமா நம்ம குவானை கூட்டு போறதுக்கு ஆல்ரெடி ஒரு கூட்டம் வந்தது இல்ல, அந்த கூட்டம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு குவான் டக்குன்னு அப்படியே மேல ஏறி மீட்டி எங்க இருந்து வேடிக்கை பாக்குறாளோ அந்த வழியா ஜன்னல் வழியா உள்ள போயிடுறான். மீட்டிக்கு தெரியுது யாரோ தேடிட்டு வராங்க, அவங்களுக்கு பதில் இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இங்கிருந்து போயிருங்க சார், எங்களை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் உனக்கு, இந்த கத்தி உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குவான் கேட்டுட்டு இருக்கான். கீழே கடந்த இடத்த என்ன சொல்ல, இப்ப வேல்யூபிளான பொருளை யாரும் கீழே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இது தெரிஞ்சு நீ எடுத்தியா அப்படின்னு கேட்க, நான்லாம் சாதாரணமான பொண்ணு, எனக்கு எப்படி எது வேல்யூபிள் இல்லன்னு தெரியும், கத்தி அழகா இருந்ததே நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, என்ன ஈஸியா கொலை பண்றதுக்கு பக்கத்துல தள்ளி வச்ச, உனக்கு ஒருத்தங்களை கொலை பண்றது அவ்வளவு மனசு கஷ்டமா கூட இல்ல, இந்த மாதிரி ஒரு முக்கியமான கத்தியை வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம சூட்டாங்கிற பேர்ல பொய் சொல்லி சுத்திட்டு இருக்கன்னு சொல்ல, நான் சூட்டாலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. டக்குன்னு அவன் முகத்துல இருக்க துணியை பறக்க விட்டுட்டு, ஏன்னா ஒரிஜினல் சூட்டாவ நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் அப்படின்னு குவான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள தப்பிச்சு போலான்னு பாக்குறதுக்குள்ள கழுத்துல அடிச்சு மீட்டிய மயக்கம் போட வச்சிடுறான். மீட்டிய சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. அவ கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள குவான் கையில இவளோட எக்ஸாம் ஹால் பாஸ வச்சிட்டு இருக்கான். எரிக்க வாயில உண்மைய சொல்றியா, கத்தி எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, இது இந்த ஜியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட கத்தி, அந்த பொண்ணோட அங்கிள் தான் இங்க ஊரோட கவர்னர், அவர் இங்க வச்சதுதான் சட்டம், அவரை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல அவ்வளவு மோசமாவா சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னு குவான் கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல எல்லாமே மோசமா தான் நடக்கும், கேபிட்டல் சிட்டியை விட ரொம்ப தூரத்துல இருக்குங்கிறதால யாராலையும் இதை பெருசா கவனிச்சுக்க முடியாது, இங்க கவர்னர் வச்சது மட்டும்தான் சட்டம், கவர்னரோட சொந்தக்காரரு சான்சலரா கேபிட்டல் சிட்டில இருக்காருங்கிறதால கவர்னரை தட்டி கேட்கறதுக்கு ஆளுங்களே இல்ல, ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல அவ்வளவு கருப்பு பணம் பறக்க ஆரம்பிக்குது, பிளாக் மார்க்கெட்டு கொடி கட்டி பறக்குது அப்படின்னு சொல்ல, பிளாக் மார்க்கெட்டா, அது எங்க இருக்கு, நாங்க போகணும், என்ன கூட்டு போவியா அப்படின்னு குவான் கேக்குறான். சரி நான் கூட்டு போறேன், என் கையை வேணா அவுத்து விட்றீங்களா, நான் மேப்பா வரைஞ்சு தரேன் அப்படின்னு மீட்டி எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போடுறா. இல்ல ஒரு வீக்கான பொண்ணு உங்களை விட தப்பிக்க முடியுமா என்ன பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு பயமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. குவான் பாக்குறான், நீ அவ்வளவு சாதாரணப்பட்ட ஆள் மாதிரி எனக்கு நிஜமாவே தெரியல, நீ ரொம்ப வாயை திறந்தாலே ஈஸியா போய் சொல்லிட்டு இருக்க, அடுத்தவங்களை மாட்டி விடுறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்ல, கூட்டு போறியா இல்ல நான் எரிக்கவா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அதிகாரியாய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவமாவே குவான் கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வேற சப்போர்ட்டே இல்லாதவங்க, காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது போய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம 9 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் அந்த ராஜா அறிவிச்சிருக்காரு, இதுக்கும் மேல பொண்ணுங்க எல்லாம் அரசவைக்கு வரலான்ட்டு, அதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணி பதவிக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்ல, ஓ அவ்வளவு அவசியமா நீ பதவிக்கு வந்துதான் ஆகணுமா, நீ அந்த அளவுக்கு நல்ல அபிஷியலா இருப்பன்னு எனக்கு தோணவே இல்லையேன்னு குவான் கேக்குறான். மீட்டி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்கல்ல கூட இருந்த ஃப்ரெண்டு, அவங்கள புதைச்சதுக்கு அப்புறமா மீட்டி கூட ஒரு பையன் நின்று இருக்கான். இதுக்கும் மேல அவங்களுக்காகவாவது நீ உயிரோட வாழணும்னு சொல்ல, வாழ்வேன், இந்த ஃப்ரெண்டுக்காக நான் கண்டிப்பா அந்த கொன்னவங்கள பழி வாங்குவேன்னு சொல்ல, இது பாரு கொள்ளக்காரங்களா இருந்து பழி வாங்குறதுங்கிறது முடியாத காரியம், நல்லா எல்லாத்தையும் படி, சட்டத்தை தெரிஞ்சுக்கோ, கோர்ட்ல போய் உட்காரு, பவர் இருந்தா மட்டும்தான் உனக்கு பிடிச்சவங்களை பாதுகாக்கவோ இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக பழி வாங்கவோ முடியும்னு சொல்ல, பவர் எனக்கு வேணும், அதுதான் என்னோட உயிரே, அந்த வாழ்க்கையே நீங்க எரிச்சிடாதீங்க, பிளீஸ் அதை என்கிட்ட கொடுங்க, இந்த கவர்னர் இருக்கானே ரொம்ப ஒரு கேவலமான ஆளு, அந்த இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு போகணும் அவ்வளவுதானே, நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி பேசிட்டு இருக்கா. சரி ஓகே, அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போனதுக்கு அப்புறமா இந்த ஹால் பாஸ உன்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு குவானும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்த்தா கவர்னரை காட்டுறாங்க, நல்லா டிராமா எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப ஜாலியா ஆடிட்டு இருக்கான். அப்ப கவர்னர் கிட்ட அவன் அசிஸ்டன்ட் இவங்க வட்டி கொடுத்தாங்க, அவங்க வட்டி கொடுத்தாங்க, இவங்க வரி கொடுத்தாங்கன்னு எக்கச்சக்கமா காசு, இங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு அவ்வளவு காசு பேங்க்ல சேர்ந்துகிட்டே இருக்கு, கேபிட்டல் சிட்டில கோர்ட்டே டிசாஸ்டரா இருக்காமே அப்படின்னு பேசிட்டே கவர்னர் ஜாலியா இருக்கான். நம்ம சான்சலர் இருக்க வரைய யாரும் நம்மள அசைக்க முடியாதுன்னு. அங்க ஜியா ஓடி வரா. உங்களுக்கு தெரியுமா, அந்த மீட்டி, அதான் அந்த அனாதை இருக்காளே, அந்த நாய் என்ன அட்டாக் பண்றானா, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், அது மட்டும் இல்லாம சூட்டான ஒரு மினிக்கிய கூட்டு வந்திருக்காளாம், அவ என்ன என்னோட அழகான்னு கேட்க பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு ஆமாங்க ரொம்ப அழகுன்னு சொல்லிடுறான். அவன் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டு, நான் தான் அழகு, இங்க பாருங்க அந்த பொண்ணு என் கழுத்துல கத்தியே வச்சுட்டா, ரத்தமே வந்திருக்கும், நான் வேற எக்ஸாம்ல லாஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்னு என்ன பத்தி அவ கேவலமா நினைக்கிறான்னு சொல்ல, கவர்னர் பாக்குறாரு, செல்லம் நான் மட்டும் உனக்காக சப்போர்ட் பண்ணலானா நீ பாஸே ஆயிருக்க மாட்ட, பிரிலிம்ஸ்லயே எப்பயோ தோத்து போயிருப்ப, அதனால போனா போது கண்டுக்காம விடுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை நான் ஒரு வழி பண்ணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், நீ எப்படி கோர்ட்ல போய் ஒரு அதிகாரியா உட்காரணுங்கிறது என் கையில தான் இருக்கு, அதை பத்திலாம் நீ கவலையே படாதுன்னு சொல்ல, அங்கிள் நீங்க இருக்க வரையே எனக்கு ப்ராப்ளமே கிடையாதுன்னு பல்ல காட்டிட்டு இவளும் ஜியாவும் ஓடிட்டு இருக்கா.
ஏன் இது போன மாசம் வாங்கினா அதே தங்க ஹேர்பின் இன்னும் வச்சிட்டு இருக்க? இந்த மாசம் புதுசா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையா? இத காசு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேங்க் நோட்டை எடுத்து அப்படியே தானமா கொடுக்குறாரு. அவ்வளவு அங்க இருந்து பல்ல காட்டிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சான்சலர் வராரு. சான்சலர் வந்து அதாவது கேபிட்டல் சிட்டில அந்த சீஃப் மினிஸ்டருக்கு நிகரான சான்சலர் இருப்பார்ல, அவர் அங்க உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்க, என்னங்க இன்னும் வேலை பார்க்கணுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்காரு. என்ன பண்றது, நம்ம ராஜா நாட்டை பாத்துக்க வேண்டியவரு ஊரை சுத்த போயிட்டா நம்ம இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதானே இருக்குன்னு சொல்ல, ஆனா ராஜா ஷாங்ஷூ போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போயிருக்கிறது ஒருவேளை நமக்கு ஆபத்தா இருக்குமோ அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. ஷாங்ஷூக்கா அந்த இடத்துக்கா ராஜா போயிருக்காரு? கண்டிப்பா அதுக்கும் மேல எதுவும் விசாரிக்க விடக்கூடாது. சீக்கிரமா கூட்டு வரதுக்கு நம்ம டீம் அமைச்சிருக்கோம்ல, ஹூவா டீம், அந்த டீமை வச்சு கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சான்சலர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம மீட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிக்கிறா. பார்த்தா இன்னமும் நம்ம குவான் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான் அவளை கட்டி போட்டு. ஆனா அதுக்குள்ள உள்ள பல்ல காட்டிட்டே பூச்சி வந்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் உன்னை கட்டி போட்டிருப்பான், இவனை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெப்பன் எடுத்துட்டு வந்து கழுத்துக்கிட்ட வச்சிட்டு இருக்க. இல்லடி இது நம்மள காப்பாத்தினார்ல அவர்தான் அப்படின்னு மீட்டி சொன்னதும் வெப்பனை கீழே போட்டுடுறா. ஆனா நம்ம சூட்டான்னு சொல்லிட்டு ஏமாத்தணும்ல, அதை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, அப்ப கொன்னே போட்டுற வேண்டிதான், மாட்டினா அசிங்கமாயிடும் மறுபடியும் வெப்பன் எடுக்கிறா. இந்த ஊரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் உப்போட சேர்த்து பயங்கரமா ரோஷத்தையும் போடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு குவான் வெப்பன் எடுத்து வேகமா தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். பொய் சொல்றதுனாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு கையில ஒரு பிரஷ் எடுத்து நம்ம மீட்டியோட நெத்தியில ஒரு பூவை வரைஞ்சு, சூட்டா எப்பவுமே இந்த பூ இல்லாம இருக்கவே மாட்டா, இத வரைஞ்சுதான் இருப்பான்னு சொல்ல, சரி சார் இங்க வந்ததால அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல நிறைய பாதிப்பு நடந்திருக்கு, அப்புறம் இவள கட்டி வேற போட்டிருக்கீங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து காசை கொடுங்கன்னு சொல்ல, நம்ம குவான் பாக்குறான் அவன்கிட்ட ஒரு ஜேடு டோக்கன் தான் இருக்கு, அதை எடுத்து கொடுக்கறான். என்ன ஒரு வேல்யூபிளான ஜேடு டோக்கன், நல்ல வைரம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பயங்கரமான வேலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்கா. அது வரையும் நான் இங்க தங்கிட்டு இருப்பேன், என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போக வேண்டிய வேலை மீட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவான் ரூம்குள்ள இருக்கான். மீட்டி இவனை இங்க தங்க வைக்கிறது நல்லது இல்லடின்னு சொல்ல, இவன் கொடுத்த டோக்கனை பாத்தியா எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, 10 மடங்குக்கு விக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டே ஃபூஜி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. மீட்டி புக் வாங்கணும் அப்படின்னு ஒரு கடைக்கு போறா. போற வழியில நம்ம குவானை தேடிட்டு ஒரு குரூப் வந்ததுல, அந்த குரூப் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. மீட்டி இது குவானை தேடி வந்தவங்களாச்சேன்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்றா. ஆப்போசிட்ல இன்னொரு டீம் குவானோட போட்டோவை பெயிண்டிங்க வச்சுட்டு அவனை அங்கிருந்து தேடிட்டு இருக்காங்க. மீட்டி இந்த 2 டீமுக்குமே இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வந்துருங்கிற ஒரு லெட்டரை பக்கத்துல போட்டு விடுறா, அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு. 2 டீமும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மீட்டி நேரா அந்த இடத்துக்கு குவானை கூட்டிட்டு வாங்க உங்களை பிளாக் மார்க்கெட் கூட்டு போறேன்னு கூட்டு போயிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஜியா வந்துடுறா. என்னடி நல்ல வாட்ட சாட்டமா ஒரு பையனை பார்த்து புடிச்சு வச்சிருக்க, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன? சரி ஓகே, எக்ஸாம் தான் எப்படி எழுத முடியாது, பாஸ் ஆக போறதுல, அதனால அடுத்தவனை புடிச்சு அவனுக்கு உன் உடம்பு வித்து அதுல காசு பாக்கலான்னு பாக்குறியான்னு கேட்க, இந்த ஜியாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும் போல பெரிய பணக்கார பையன் கூட. நான் என்ன ஒன்ன மாதிரியா காசுக்காக அடுத்தவங்க கிட்ட கண்டதை எதிர்பார்க்கறதுக்கு, நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. என் புருஷன்லாம் அந்த மாதிரி கிடையாது, நான் அவனுக்கு பயப்படணுங்கிற அவசியமோ இல்ல அவன்கிட்ட நடிக்கணுங்கிற அவசியமோ எனக்கு கிடையாதுன்னு ஜியா சொல்ல, சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஜியாவோட புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறா. என்னங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓவரா பாசத்தோட திரும்ப, இதெல்லாம் பார்த்துட்டு குவானுக்கு சிரிப்பே வருது, நிறைய சரியான திருட்டு கோழி அப்படின்னு. எங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த பொண்ணு கேவலமானவ, விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு குவான் கிட்ட சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து கிளம்புறா. அந்த சாக்குல மீட்டி அவன் கிட்ட இருந்து அந்த ஹால் பாச திருடலான்னு பார்த்தா கரெக்டா கைய வைக்கிறதுக்குள்ள குவான் அவ கையிலோட புடிச்சிடுறான். ஆனா ஒரு பக்கம் நம்ம குவானை தேடி கூட்டு போறதுக்கு ஒரு டீம் வந்தாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குவானை தேடி கொல்ல வந்த டீமும் வராங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு குவான் யோசிக்கிறதுக்குள்ள மீட்டியவ ஹால் பாஸ் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு, நல்லா மாட்டியா பாயின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அடிச்சு கொல்லுங்கடா, யார் அடிச்சு கொல்றான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிளாக் குரூப் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்க. குவானோட பாதுகாப்புக்கு வந்து இன்னொரு டீம் பாக்குறாங்க. யாரடா அடிக்கலாம்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. குவான் பாக்குறான், அந்த கருப்பு டீம் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அடிச்சு இந்த ப்ளூ டீம் நிக்க வச்சிருச்சு. அதாவது நம்ம குவானோட பர்சனல் டீம். எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க விழுந்து கதறிட்டு இருக்க. அவங்க கிட்டயும் அதே மாதிரி வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன்லயும் ராஜ சிம்பல் இருக்கு. எவன்டா இங்க ராஜ சிம்பலை வச்சுட்டு வெப்பன் எல்லாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு குவான் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்து இந்த ஜியா இருக்கால, நேரா கிளம்பி பூச்சியோட ஹோட்டலுக்கு வந்துட்டா. அந்த ஹோட்டல் இருக்க ஏற்கனவே ஒரு வேலைக்கார பொண்ணு உங்க காலேஜ்ல ஒன்னா படிச்சவ போல. ஜியாவோட தொல்லை தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கிருந்து இவளை பார்த்துட்டுமே கிளம்ப ஆரம்பிக்க, என்னடி பூச்சி அப்புறம் மீட்டி எல்லாம் எங்க போனாலுங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளா வருவாங்களே, ஆட்டுக்கடையில ஆடு வெட்டுற வேலை பார்த்தா அங்கே வேலை பாருடி, உன் பக்கத்துல வந்தாலே கறி நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உன் கைய முதல்ல கழுவுனா சரியா போயிடும், எங்க தண்ணி எடுங்க, இந்த பொண்ணு கைய கழுவுன்னு கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஜியா அந்த பொண்ணு கையிலேயே ஊத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணு கத்துறத பாத்துட்டு பூச்சி எங்க ஓடி வந்துடுறா. என்னடி பண்ணிட்டு இருக்க, அறிவில்ல அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்க, அவளை காப்பாத்தலான்னு போக ஆரம்பிக்க, இந்த ஹோட்டலை களைச்சு போடுங்க அப்படின்னு ஜியா உத்தரவு போடுறா.
ஹோட்டல்ல இருக்க டேபிள் சேர் எல்லாம் சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டு இருக்காங்க அங்க ஆளுங்க. ஜியாக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு 2 அல்லக்கைங்க எல்லாம் இருக்கானுங்க. அவங்களும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பசங்க தான் போல. ஆனா ஜியா எதிர்த்து பேச முடியுமா? அவங்களும் வந்திருக்காங்க. பூச்சி முடிஞ்ச அளவுக்கு 4 பேரை அடிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல தாங்க முடியாம நேரா அந்த ஜியாவை அடிச்சிட ஹேர்பின் பட்டு நம்ம ஜியாக்கு நெத்தியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஜியாக்கு மேக்கப் கெத்து அதுதான் ரொம்ப முக்கியம் போல. ஃபேஸ் ரொம்ப முக்கியமா இருக்கணும்ட்டு என் நெத்திலேயே தழும்பு வர வைக்கிறியான்னு சொல்லிட்டு பூச்சியோட தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்றா. எங்கடி அந்த சூட்டா, நான் அவளை பாக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. சூட்டாவா மீட்டி மறுபடியும் முகத்துல துணியை கட்டிட்டு இறங்கி வந்துடுறா. அப்படியே இந்த இடத்த சுத்தி வர மாதிரி நம்ம மீட்டி ஒரு சுத்தி வந்துட்டு லைட்டா ஏதோ ஒரு பொடியை யாருக்கும் தெரியாம கீழே தூவிட்டு இருக்கா. இதெல்லாம் ஜியா பாக்காம இருக்க அந்த வட்டத்துக்குள்ள நம்ம மீட்டியும் வந்து நின்னுட்டு அவ முகத்துல இருக்க துணியை கழட்ட ஆரம்பிக்கிறா. அடி பாவி மீட்டி, நீ தான் அந்த அழகி சூட்டான்னு சொல்லிட்டு பெருமையா சீனா சுத்திட்டு இருந்தியா? நான் கூட உண்மையாவே ஏதோ அழகி இருக்கா போலன்னு சொல்லிட்டு அவ மூஞ்ச ஸ்பாயில் பண்ணணும், ஏன்னா நான் தான் இங்க இருக்கிறதுலே அழகியா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். நீதான் அவளா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா நீங்க பண்ண டேமேஜுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு காசு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிரு. இல்லன்னா இந்த இடத்துல என் உயிரோட அவ்வளவு வேல்யூபிள் இல்லதான், உன் கூட சேர்ந்து நானும் செத்துட்டு போறேன்னு நெருப்பெடுத்து பத்த வைக்க சுத்தி போட்டது எல்லாமே எரியிற மருந்து. அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. உள்ள அங்க ஜியாவோட சேர்ந்து 2 அல்லக்கைங்க மீட்டி 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த 2 அல்லக்கைங்களும் ஜியா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், நீ பெரிய ஆள் தான், ஆனா அதுக்காக உயிரெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு கால்ல விழுந்து சரண்டர் ஆயிடுறாங்க. வேற வழியே இல்ல. இப்ப இங்க பாரு, இப்ப நீ காசெல்லாம் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க ஜியா வேற வழியே இல்லாம காசை கொடுத்துடுறா. ஜுவல்லரி எல்லாம் கழட்டுன்னு சொல்ல எல்லா ஜுவல்லரியும் கழட்டி வச்சிடுறா. அதே மாதிரி கால்ல விழுந்து வணங்குன்னு சொல்ல ஜியாக்கு அவமானமா இருக்கு. வேற வழியே இல்லாம கால்ல விழுந்து வணங்கிட்டு இருக்க. ஒரு வழியா அந்த நெருப்ப அணைச்சிட்டு நம்ம மீட்டி இருக்கால இந்த 3 பேரையும் வெளியே தள்ளுறா. ஜியாக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஊரே வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கு. விட்டா போதுன்னு ஓடி போயிட்டு இருக்கா. இங்க நம்ம பூச்சி தலையில வர அடிபட்டு இருக்கல. ஜியா அவளுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு சரி ஓகே நம்ம அவள அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிட்டோம்ல அப்படின்னு கேட்க, இருந்தாலும் நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஜியா, நீ எக்ஸாம் எழுத போகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுங்க தொல்லையால நம்மளால நம்ம வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் பையனா இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை காப்பாத்துறதுக்காக நீ என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பூச்சி மீட்டியை கட்டி பிடிச்சிட்டு அவ பாட்டுக்கு தனியா ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறா. மீட்டி சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு இந்த ஸ்வீட் நீ எனக்காக வாங்கிட்டு வந்திருக்க, இது என் கூட இருந்தால ஷியாங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் கொஞ்ச நாள் தான் அவளோட ஆனிவர்சரி வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது. மறுபடியும் மீட்டிக்கு கனவு வருது. அதுல இருந்து மீட்டி கூட இருந்த ஒரு பொண்ண அப்பப்போ கடத்தி கூட்டு போயிட்டு அவகிட்ட இருக்க ஆம்பளைங்க எல்லாம் தப்பாலாம் பிஹேவ் பண்ணுவாங்க போல. இவ கதறி அழுதுட்டு இருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இத கனவா கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம குவான் உள்ள வந்துட்டான். என்ன மீட்டி ரொம்ப நல்லா இருக்க போல அப்படின்னு கேட்டுட்டு அவன் படையோட உள்ள வரான். எவ்வளவு மோசமான ஆள் நீனு, ஒருவேளை இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த பிளாக் டீம் வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல நான் இறந்து போயிருப்பேன், உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம இங்க இருந்து போலாம் பாஸ் அப்படின்னு சுத்தி இருக்கிற ஆளுங்க கூப்பிடுறாங்க. வெளியே போங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான் நம்ம குவான். அத்தனை பேரும் வெளியே போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. நீ எல்லாம் இங்க அபிஷியலா ஆனா கூட நல்ல அபிஷியலா ஆகவே முடியாது, ரொம்ப மோசமா தான் இருப்பேன்னு சொல்ல, நீங்க மட்டும் ரொம்ப நல்ல ஆளா, மத்த எல்லாரையும் விட்டுட்டு போய் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பழி வாங்கறதுக்காக இந்த இடத்துல இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, கையில வெப்பன் எடுத்துட்டு ஏதோ அட்டாக் பண்றான் நம்ம குவான். ஏதோ சத்தம் கேட்டு மறுபடியும் இந்த ப்ளூ டீம் எல்லாம் உள்ள வரானுங்க. பார்த்தா நம்ம மீட்டி இருக்காளே, நீ எல்லாம் ஒரு பயந்தாங்குழி, எனக்கு பயந்துட்டு ஜன்னல் வழியா குதிச்சு ஓடி இருக்க பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஜன்னல் உடைஞ்சிருக்கு, யாரோ குதிச்சு ஓடி போயிருக்காங்க. ப்ளூ டீம் வேகமா போய் சீக்கிரமா பாஸ தேடுங்க அப்படின்னு ஆளுக்கு கிளம்பி போறானுங்க. பார்த்தா அங்க குவான் உள்ளதான் ஒளிஞ்சிருக்கான். பரவாயில்ல, நடிக்கிறதுல உன்னை மிஞ்சவே முடியாது, இந்த அளவுக்கு கிளம்பி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தாகமா இருக்கு, டீ போட்டுதா அப்படின்னு குவான் போய் உள்ள உட்காந்துக்கிறான். மீட்டிக்கு இவன் ஏதோ ஒரு பெரிய ஆள்னு நல்லாவே தெரியுது. அதனால அமைதியா உள்ள இருந்துட்டு இருக்கா. இந்த ஊர்ல ரொம்ப பிரச்சனைகள் நடக்குது போல அப்படின்னு சொல்ல, இந்த ஊர் ரொம்ப தூரத்துல இருக்கு, இங்க நடக்கிறது ராஜாக்கெல்லாம் சத்தியமா தெரியாது. சோ ராஜாக்கு இங்க பாருங்க, அவரை நினைச்சு எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அவர் மேல எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லன்னு சொல்ல, ராஜாக்கா தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்ல, ஆனா இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி முக்கியமான விஷயம் மட்டும்தான் ராஜாவை வந்து சேரும், அதனாலதான் ராஜாக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கு அப்படின்னு குவான் சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நாங்க எங்க கையில எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த எக்ஸாம் இருக்கே, இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் என்னால ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வர முடியும்னு மீட்டி சொல்றா. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கோர்ட்டுக்கு போயிட்டனா உன்னால பெரிய லெவல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு இவன் கேட்க, கண்டிப்பா முடியும், இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே கோர்ட்டுக்கு வா, அப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவான் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க பார்த்தா அரண்மனையோட நினைவு மண்டபத்துல ராஜா மாதிரியே கெட்டப்பெல்லாம் போட்டு விட்டு ஒரு பையனை உட்கார வச்சிட்டு இருக்காங்க. பிளேட் மட்டும் தான் இருக்கு, காலியா இருக்கு, அதுல இருக்கதெல்லாம் ஸ்கிரேப் பண்ணி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ராஜாவோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு, நீங்க பாருங்க ராஜா, நீங்க வந்து பிரார்த்தனை பண்றதுக்காக உள்ள வந்து டெய்லி ஒரு வேளை மட்டும்தான் சைவ உணவு சாப்பிடுறீங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கவலையா இருக்குன்னு பேசிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு சான்சலர் வந்துடுறான். உள்ள போகாதீங்க, ராஜா விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்ல, அத்தனையும் தள்ளி விட்டுட்டு இந்த சான்சலர் நேரா உள்ள போயிடுறான்.
உள்ள போயிருக்கிற பையனை பார்த்துட்டு, இங்க பாரு இன்னும் உனக்கு 5 நாள் டைம் கொடுக்குறேன். ஒழுங்கா ஷாங்கு ஓடி போயிட்டு அங்க இருந்து ராஜாவை கூட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல, அந்த ஊருக்கு போறதுக்கே 5 நாள் ஆகுமே அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, எந்த இடத்துலயும் நிக்காம அடுத்தடுத்த ஸ்டாப்ல உனக்கு வேகமா ஓடுற குதிரையை ஏற்பாடு பண்றேன். ராத்திரி பகலா ஓடி ராஜாவை கூட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. இல்லனா நான் ராஜாவா நடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடாயிருக்க, அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமான்னு சொல்ல, இல்ல நான் போய் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பையன் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம குவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். எவ்வளவு கேவலமான ஆள் இங்க இருக்கிற கவர்னரும் அங்க சான்சலரும் நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ மோசமான வேலைகளை பண்றாங்க. இங்க இருக்கிற குதிரைங்க எல்லாம் போருக்கு போறது கூட ரெடியா இல்ல, சாப்பாடு கூட சரியா இல்லாம அவ்வளவு பலகீனமா இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம நாடு எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குவான் கத்த ஆரம்பிக்கிறான். அவங்களால என்ன செய்ய முடியும் நான் பாக்குறேன், இந்த மண்ணுல இன்னும் எவ்வளவு சீக்ரெட் புதைஞ்சிருக்குங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு குவான் அப்படி சபதம் போட்டுட்டு இருக்கான். மறுபடியும் பூச்சியோட ஹோட்டல் ஆரம்பிக்குது. நல்ல வெள்ளடி ஹோட்டல் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பூச்சி பயங்கர ஹாப்பியா மீட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவங்க ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அபிஷியல்ஸ் வராங்க. இந்த ஹோட்டல்ல கிளீனஸ் சரியாவே இல்லையா, கேவலமான சாப்பாடு கொடுக்கறதா கம்ப்ளைண்ட் வருது, யாரும் இங்க சாப்பிடக்கூடாது, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல, சார் இந்த ஹோட்டலே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, கிளீனா இல்லாம எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம இந்த மீட்டி சூட்டாங்கிற வேற ஒரு பொண்ணா மாறி வேஷம் போட்டதால இந்த பொண்ணு ஜெயிலுக்கு கூட்டு வர சொல்லி உத்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆளுங்க மீட்டிய மட்டும் இழுத்துட்டு போயிடுறாங்க. சரியா அந்த நேரத்துல நம்ம குவான் இருக்கானே, பக்கத்து நாட்டுல இருந்து வந்த மாதிரி வேற ஏதோ பிரிவை சேர்ந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு கவர்னரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அங்க செடிக்கு பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. குவான் சொல்லிட்டு இருக்கான், இந்த இடம் பஞ்சத்துல வறண்டு கிடக்கு, இங்க தண்ணி தங்கம் மாதிரி பாக்கப்படுது, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம அவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க பூச்செடிக்கு தண்ணி ஊத்தி பெரும் தோட்டத்தையே வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறான். பார்த்தா அங்க கவர்னருக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த கலை நிகழ்ச்சியில ஆடுற பசங்க எல்லாம் மழை பெய்யற மாதிரி தண்ணிய சுத்தி நின்னு பசங்க எல்லாம் ஊத்த ஆரம்பிக்க, இவங்க நடுவுல நின்னு ஜாலியா ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன அநியாயம் நடக்குது பாரு அப்படின்னு குவான் பாத்துட்டு இருக்கான். போற வழியில இருக்கிற வுட் எல்லாம் இருக்கும்ல, அந்த வீடு செஞ்சிருக்குது எல்லாமே ராஜாவோட வீட்டுல இருக்கிறத விட அதிக குவாலிட்டியா இருக்கணும்னு பார்த்து இங்க இருக்க கவர்னர் போட்டிருக்கானா. இதெல்லாம் கேட்டு கோவமாயிட்டு குவான் நேரா உள்ள போயிட்டு இருக்கான். கவர்னர் பாக்குறான், தம்பி வாப்பா, யார் நீனு, இந்த ஊருக்கு பிசினஸ் பண்ணணும்னு வந்திருக்க, ஆனா இங்க பண்றது அவ்வளவு சாதாரணம் இல்லன்னு சொல்ல, ஒரு பெட்டி நிறைய நம்ம குவான் தங்கத்தை எடுத்துட்டு வர சொல்றான். பரவாயில்லையே, பிசினஸ்னா இப்படி பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஜியா ஓடி வந்துடுறா. அங்கிள் என்ன அங்கிள், அந்த அனாதை பொண்ணு இருக்கால, அவளை ஒரு வழி பண்ணும் நான் சொன்னேனா இல்லையா, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, என்னமா இது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா, அவளை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன், அவள் எனக்குலாம் நசுக்கிறது ஒரு எறும்பு நசுக்கிறதோட சின்னதுதான், போ நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் கிட்ட இருந்து ஒரு ரேரான ஒரு டோக்கன் ஒண்ணு வாங்கியிருக்கான் அந்த கவர்னர். அதை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இந்த கிஃப்ட்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமுச்சு வச்சிட்டு இருக்கான். எல்லாம் என் சொந்தக்கார பொண்ணுதான், செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல, இந்த பிசினஸ இதுக்கு மேல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு குவான் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கவர்னர் கூப்பிட்டு ஒரு மாசமும் 30% எனக்கு வந்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு குவான் அங்க இருந்து கிளம்புறான். குவான் அங்க இருந்து வெளியே போகும்போது மீட்டியை அரெஸ்ட் பண்ணி நேரா கவர்னரோட வீட்டுக்கு கூட்டு வராங்க. குவான் பாக்குறான், இது சீக்கிரமா வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பூச்சி அவ வீட்டுல இருக்கிற எல்லா சொத்து பத்து நகையெல்லாம் எடுத்து இதை அடகு வச்சு காசு எடுத்துட்டு வா, எப்படியாவது நம்ம மீட்டிய மீட்டு கொண்டு வரணும்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்ல, பூச்சியோட சித்தி அங்க வந்துடுறான். அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண முடியாது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள அவளை அடைச்சு வச்சு கதவை சாத்த பூச்சி பாக்குறா. சரி அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகுது பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பிசினஸ் பத்தி இனிமே என் வாழ்க்கையிலே பேச மாட்டேன், அப்பயாவது பாவம் மீட்டியை காப்பாத்துங்க அப்படின்னு அவ வாழ்க்கையே பணைய வைக்கிறதுக்கு பூச்சி ரெடி ஆயிடுறா. பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அங்க இருந்து போயிட பூச்சி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எங்க மீட்டி பயங்கரமா ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு பார்த்தா இவளுக்கு நிறைய அறிவு இருக்குல்ல, சோ அங்க ஜெயிலர்ஸ் இருப்பாங்களே அவங்க கூட கேம் விளையாண்டு மாறி மாறி ஜெயிச்சிட்டு இருக்கா. என்னமா நீ கலக்குறியே, அந்த இடம் தான் ராசி போல, நாங்க உட்கார்றேன் அப்படின்னு மாறி மாறி அவ பிளேஸ்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜியா மீட்டியை கஷ்டப்படுறத பாக்கலான்னு உள்ள வந்துட்டு இருக்க, பார்த்தா மீட்டி ஜாலியா இருக்கத பாத்துட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு ஜியா மீட்டிய கூட்டு போய் கட்டி வச்சு அடி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லடி, முக்கியமா ஒரு விஷயம் பண்ண போறேன், பூச்சி இருக்கால கல்யாணம் பண்ண போறாளாம், இனிமே அவளால வீட்டுல இருந்து வெளியவே வர முடியாது, அது மட்டும் இல்லாம அதை பாக்குறதுக்கு உன்னால போக முடியாதது கூட இருக்கட்டும், உன்னால இனிமே எக்ஸாம் கூட எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட ஹால் பாஸ் இருக்குல்ல அதை கிழிச்சு அங்கேயே எரிஞ்சிடுறா. ஹால் பாஸ் எல்லாம் பொறுக்கி கையில வச்சிட்டு இருந்திருக்கா. பக்கத்துல எரியிற நெருப்புல அதெல்லாம் போட்டுடுறா. அதை போடும் போதே அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவள ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாரு பிக் பாக்கெட் அடிக்கும் போது எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அடிக்கணும்னு காசை நெருப்புல போட்டு அதை எடுக்க சொல்லி அடிக்க வச்சு இவளெல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க. இவளே இந்த கூட இருந்த ஃப்ரெண்டையும் அடி நடிச்சிருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு இப்ப என் கனவு எல்லாமே உடஞ்சு போயிருச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சரியா அந்த ஆளுங்க கூட கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது சாவியை திருடி வச்சிருப்பா போல நம்ம மீட்டி. சாவி எடுத்து கேட்டை ஓபன் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு வெளியே ஓடி வந்து நிக்கிறா. யாரோ ஒருத்தங்க ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாங்க, மீட்டி தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு செய்தி பரவ ஆரம்பிக்குது.
கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க, சிட்டிக்குள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு கேட்டை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்க வெளியே இருந்து யாரோ தங்க கட்டி உன தூக்கி போடுறாங்க. வரவங்களை மட்டும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ராஜாவை கூட்டு போறதுக்கு ஒரு பையன் வந்தான்ல, அவன் அந்த சிட்டிக்குள்ள வந்துட்டான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பாத்திருக்கோம். அதுலயே எவ்வளவு சூப்பரா சீன்ஸ் எல்லாம் நடந்திருக்குல்ல. இன்னும் போக போக எப்படி இருக்க போகுது, செம்ம மாசா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. சோ மறக்காம இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆனா எனக்கும் அது அடுத்தடுத்து போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அதுக்காக இந்த வீடியோவை மறக்காம இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி அடுத்த சூப்பரான எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.